உயிருக்கு நேர் தமிழ் மொழிப்போர் பின்புலத்துடன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் இந்த கம்பீரமான வரிகளை விட தமிழ் மொழி மீதான நெருக்கத்தை யாரும் சொல்லிவிட முடியாது. தன்னிலிருந்து மலர்ந்து வரும் ஒலி என்ற அர்த்தத்தில் தம் இழ் தமிழ் ஆயிற்று என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும், தா என்ற வல்லினம், மீ என்ற மெல்லினம், இழ் என்ற இடையினம் மூன்றும் இணைந்த தனித்துவமான அடையாளம். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை, உலகின் மிக மூத்த 7 மொழிகளில் வழக்கில் இருக்கும் 3 மொழிகளில் ஒன்று என்கிற தனிச்சிறப்பு, 60,000த்திற்கும் மேலே கிடைத்துள்ள கல்வெட்டு சான்றுகள், திராவிட மொழி குடும்பத்தில் முதன்மையான மொழியாக ஆய்வறிஞர் கால்டுவெல்லால் சுட்டிக்காட்டப்பட்ட தனித்தகுதி, இன்று உலகில் 4 நாடுகளில் ஆட்சி மொழியாக தற்போதிருக்கிற தமிழ் நம் வாழ்வோடு மட்டுமல்ல, நம் உயிருடனும் ஒன்றி கலந்திருக்கிறது. தமிழை பலர் அன்னையாக பார்க்க, சேக்கிழாரை போன்றவர்கள் ஞாலம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் என்று தமிழை தெய்வமாகவே பார்த்திருக்கிறார்கள். தமிழ் மொழியினுடைய கட்டமைப்பை பற்றி சொல்லுகிற போது 2000 ஆண்டுகளுக்குள் தோன்றிய மொழி அல்ல, இதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. எனவே தமிழ் மொழியை பொறுத்தவரையில் இன்றைய கணனியினுடைய இந்த டிஜிட்டல் சிஸ்டம் என்று சொல்லுகிறார்களே, அந்த கணனியினுடைய பொருத்தப்பாட்டுக்கு மிக நெருக்கமான மொழியாக நம்முடைய மொழி இருக்கிறது. இன்றைய அறிவுத்துறையிலே எல்லாவற்றையும் தமிழால் சாதிக்க முடியும் என்ற சாதனைகளை இன்று கூட உருவாக்குகிறார்கள். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்கிற வீரியமான முழக்கங்கள் எழுமளவுக்கு தமிழர் வாழ்வோடு இணைந்த ஒன்று. இந்தியாவில் 1652 மொழிகள் பேசப்பட்டாலும் இந்திய அரசியல் சாசனம் அங்கீகரித்திருக்கிற மொழிகள் 14 மட்டுமே. பிறகு இந்த எண்ணிக்கை 18 ஆனது. இதில் செம்மொழி தகுதி பெற்ற மொழிகளில் தமிழும் ஒன்று. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றிருந்தாலும் தமிழ் மொழிக்கு சிக்கல் எந்த விதத்தில் வந்த போதும் அதற்கான எதிர்ப்புகள் அனல் அடிப்பதைப் போல தமிழகத்தில் எழுந்திருக்கின்றன என்பதுதான் வரலாறு. 1882 ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஹண்டர் குழுவின் அறிக்கை தாய்மொழி வழியே தொடக்க கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. 1902 ஆண்டில் ஆங்கிலேய அதிகாரியான கர்சன் பிரபு தொடக்க பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பிக்கப்பட வேண்டியதில்லை, தாய்மொழியே பள்ளிகளில் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்கிறார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்ய தொடங்கியவுடன் 1800 ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக்கினார்கள். ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக்கும் பொழுது அரசு அலுவலகங்களில் பணிபுரிவதற்கு இந்தியர்களை தயார் செய்ய வேண்டும். அதற்கு ஆங்கிலத்தை பயிற்சி மொழி ஆக்கினார்கள். அந்த நேரத்தில் ஒரு மாபெரும் எதிர்ப்பு எழுந்தது. அதற்கு பின்னர் வந்த கர்சன் பிரபு அவர்கள் ஆங்கிலத்தை எல்லா வகுப்புகளுக்கும் நடத்த வேண்டாம், 1லிருந்து 5வது வகுப்பு வரை தாய்மொழியில் பாடங்களை நடத்தலாம் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த நிலையில் 1922 சென்னை பல்கலைக்கழகத்தில் தாய்மொழிக்கு பதில் சமஸ்கிருதம் கட்டாயமாக்கப்படுகிறது. ஆங்கிலேயரை எதிர்த்து இயக்கம் கண்ட காங்கிரஸ் மாநாடுகளிலும் இந்திக்கே முன்னுரிமை தரப்பட்டது. இந்துஸ்தானியை தேசிய மொழி என்று பிரகடனப்படுத்தவும் செய்தது. காந்தியடிகள் இந்துஸ்தானம் என்ற மொழி உருதுவும் இந்தியும் கலந்த மொழி இந்தியாவிலே பொதுமொழியாக ஆட்சி மொழியாக நிலவுமையானால் இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடையில் இருக்கின்ற பகைமை நீங்கி நல்லுறவு உண்டாகும் என்று ஒரு கற்பனையான கற்பித கோட்பாட்டை வைத்துக்கொண்டு அந்த இந்துஸ்தானி மொழியை அனைவரும் பயில வேண்டும் என்பதை அவருடைய கொள்கைகளில் ஒன்றாக அறிவித்திருந்தார். 1937 ஆண்டில் ராஜாஜி சென்னை மாகாண முதல்வர் ஆனதும் கட்டாய இந்தியை கொண்டு வருவது பற்றி சென்னையில் நடந்த கூட்டத்தில் பேசுகிறார். அதை எதிர்த்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் கிளம்புகிறது எதிர்ப்பு பொறி.
இந்தியை எதிர்த்து ஊர்வலங்கள் நடக்கின்றன. தென்னகத்தில் இந்தி பிரச்சார சபா என்ற நிறுவனத்தின் மூலமாக இந்தியை தென்னக மக்களிடம் பரப்புகின்ற பணியை மேற்கொண்டார்கள். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் 1937 சென்னை மாகாணத்தில் ஆட்சியை பிடித்த ராஜாஜி பள்ளிகளில் இந்தி மொழியை ஒரு பாடமாக கொண்டு வந்த முயற்சி செய்தார். சர்வதேச மொழிகளில் சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் என்ற புரிதல் கொண்ட தமிழறிஞர்கள் அதை ஒருங்கு திரண்டு கடுமையாக எதிர்த்தார்கள். அதன் அடிப்படையில் வந்ததுதான் முதல் இந்தி எதிர்ப்பு போர். அதற்கு முன்னின்றவர்கள் மரமேல் அடிகளார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், ஈழத்து சிவானந்த அடிகளார், இவை போன்ற தமிழறிஞர்கள் இந்த முன்னிலை நடத்திய காலத்தில் மக்கள் திரள் அமைப்பாக தமிழ் தேசிய எழுச்சியாக அதை அமைந்ததை அறிந்து எல்லா தரப்பிலும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு பகுதியினர் கூட அதை ஆதரித்தார்கள். மறைமலை அடிகள் இந்தியை எதிர்ப்பதில் தீவிரம் காட்டுகிறார். நாவலர் சோமசுந்தர பாரதியார், பெரியார், அண்ணா என்று பலரும் எதிர்ப்பை தொடர்கிறார்கள். திருச்சியில் 1937 ஆகஸ்ட் 27 அன்று இந்தியை எதிர்த்து தன்மான இயக்க மாநாடு நடக்கிறது. தமிழ் மாநிலம் உருவாக வேண்டும் என்கிற கோரிக்கை உயிர் பெறுகிறது. இதையும் மீறி 1938 ஆண்டு ஏப்ரல் 21 அன்று சென்னை மாகாண பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கி அரசாணையை பிறப்பிக்கிறது ராஜாஜி தலைமையிலான அரசு. இந்தி திணிப்பிற்கான எதிர்ப்பில் வேகம் கூடுகிறது. நாவலர் சோமசுந்தர பாரதி தலைமையில் இந்தி எதிர்ப்பு தலைமை வாரியம் அமைக்கப்படுகிறது. தமிழகத்தில் அங்கங்கே மறியல் போராட்டங்கள் நடக்கின்றன. பட்டுக்கோட்டை அழகிரி மற்றும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தலைமையில் திருச்சி உறையூரில் கிளம்பி 42 நாட்கள் இந்தியை எதிர்த்து நடைப்பயணமாக சென்னை வந்து சேர்கிறது போராட்டக் குழு. பெண்கள் உள்ளிட்ட பலர் அடுத்தடுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறைக்கு சென்றதை விவரிக்கின்றன அந்த காலத்திய நாளிதழ்கள். பெண்கள் அந்த கால சூழலில் வீதிகளில் வந்து போராடுவது அரிதினும் அரிதாக இருந்த நேரம். இந்தி எதிர்ப்பு போரில்தான் மூவாலூர் ராமாமிர்த அம்மையார் தலைமையில் திருச்சியிலே இருந்து சென்னையை நோக்கி ஒரு மாபெரும் அணி புறப்பட்டு வந்தது. அவர்களுடைய நோக்கம் இந்தியை தவிர்ப்பதற்கும் தமிழை காப்பதற்கும் தான். பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் கைதாகிறார்கள். இதை அடுத்து எதிர்ப்பின் அதி தீவிரமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவரான நடராசன் விஷமருந்தி 1939 ஆண்டு ஜனவரி 15 உயிரிழக்கிறார். அடுத்து மார்ச் 12 தாளமுத்து இந்தியை எதிர்த்து உயிரை விடுகிறார். தமிழகத்தில் 30களிலே தொடங்கிய இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டக் களம் 37 தந்தை பெரியார் அவர்கள் ஆதிக்க இந்தியை எதிர்த்து களம் கண்டு சிறை சென்றாரே, அந்த காலகட்டத்திலேதான் நடராஜன் உயிர் துறக்க மார்ச் 12 தாளமுத்து மடிய தாளமுத்து நடராஜன் மொழிகாக்கும் போரினுடைய முதல் களபலி ஆனார்கள். 2 உயிரிழப்புகளும் பலத்த அதிர்வலையை உண்டாக்குகின்றன. மொழி காக்க உண்மையிலேயே உயிரை நீத்த நிகழ்வு ஐநா மன்றம் வரை எதிரொலிக்கிறது. 1939 ஆண்டு மே மாதத்தில் பெரியாரும் மற்றவர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே ஆண்டு அக்டோபரில் ராஜாஜி அமைச்சரவை பதவி விலகுகிறது. 1940 ஆண்டு இந்தி திணிப்புக்கு எதிராக பெரியார் இறுதி எச்சரிக்கை விடுத்ததும் பிப்ரவரி 21 கட்டாய இந்தியை விலக்கி அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. உலகப் போரில் உலகமே இரண்டாக பிரிகிறது. காங்கிரஸ் ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனதில் கருதுகிறது. சுதந்திர இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இது ஒரு சரியான வாய்ப்பு, இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கருதுகிறது. ஆனால் காங்கிரஸை ஏனென்று கேட்கவில்லை, கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆத்திரப்பட்ட காங்கிரஸ் ராஜினாமா செய்கிறது. காங்கிரஸ் ராஜினாமா செய்த பிறகு பெரியாரெல்லாம் முன்னின்று போராடி இந்தி கட்டாய பாடம் என்பது திரும்ப பெறப்படுகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1948 ஆண்டில் சென்னை மாகாணத்தில் ஆட்சி அமைத்த
ஓமந்தூரார் தலைமையிலான காங்கிரஸ் அரசு திரும்பவும் இந்தியை கட்டாய பாடமாக அறிவிக்கிறது. எதிர்ப்பு வலுத்து போராட்டத்திற்கான முதல் சர்வாதிகாரியாக நியமிக்கப்படுகிறார் அண்ணா. பல மாவட்டங்களுக்கு மறியல் பரவுகிறது. சிறப்பு மாநாடுகள் நடக்கின்றன. இந்தி எதிர்ப்பு கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. பெரியார் கைதாகிறார். போராட்டங்கள் பரவி 1950ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி இந்தியை கட்டாயமாக்குவதை விலக்கிக் கொண்டு விருப்ப பாடமாக அறிவிக்கிறது அரசு. இதற்கெல்லாம் இந்திய அரசியல் சட்ட சாசனம் என்ன சொல்கிறது? 1950ஆம் ஆண்டில் உருவான இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 17வது பிரிவு இந்தி மொழியே மத்திய அரசின் ஆட்சி மொழி என்று அறிவிக்கிறது. 1949ஆம் ஆண்டில் திமுக உருவானதும் 1952ஆம் ஆண்டில் இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கும் போராட்டங்கள் நடக்கின்றன. இதற்கிடையில் 1955ஆம் ஆண்டில் ஆட்சி மொழி ஆணையம் நியமிக்கப்பட்டு பெரும் விவாதங்கள் எழுந்தபோது எவ்வளவு காலத்துக்கு மக்கள் விரும்புகிறார்களோ அதுவரை ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று நேரு உறுதிமொழி அளித்தார். பண்டித ஜவஹர்லால் நேரு நாட்டின் ஒற்றுமையை காப்பாற்ற மொழியை ரொம்ப லாபகமாக பயன்படுத்தினால்தான் காப்பாற்றலாம், இல்லை என்றால் போய்விடும் என்ற நட்சத்தில் ஆங்கிலம் இந்தியாவின் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும். அதை அகற்றுகிற உரிமை இந்தி மொழிக்காரர்களுக்கு இல்லை, தரமாட்டேன். இந்தி மொழி அல்லாத மொழி பேசுகிறவர்களுக்குத்தான் ஆங்கிலத்தை துணையாட்சி மொழியிலிருந்து நீக்குகிற உரிமையை கொடுப்பேன். இருந்தும் 1963ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சரான லால் பகதூர் சாஸ்திரியால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி மொழி சட்ட வரைவு விமர்சனத்துக்குள்ளாகிறது. எதிர்ப்புகளை மீறி காங்கிரஸ் அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது மறுபடியும் கிளம்புகிறது எதிர்ப்பு பொறி. தஞ்சையிலும் சென்னையிலும் இந்தியை எதிர்த்து மாநாடுகள் நடக்கின்றன. காங்கிரஸ் இயக்கம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதுதான். அந்த வகையில் நாங்கள் போராடுவதற்கு துணிந்தோம். அந்த போராட்டம் ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு, ஊர்வலம், முழக்கங்கள் என்பதாகத்தான் இருந்தது. அதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய சக்திகள் போராட்டத்திற்கு வெளியிலேயும் இருந்தார்கள், போராட்டத்திற்கு உள்ளேயும் கூட இருந்தார்கள். அந்த போராட்டங்களில் காங்கிரஸ்காரர்கள் புகுந்து வன்முறை செய்தார்கள். பிறகு காவல்துறை மட்டுமீறி அதை கட்டுப்படுத்த நினைத்தது. எனவே ஒரு வினை இருந்தால் அதற்கு எதிர்வினை அதே அளவுக்கு இருக்கும் என்கிற வகையில் மக்களுடைய போராட்டமும் ஒரு வகையில் வன்முறை போராட்டமாக மாறியது. அது திட்டமிட்ட வன்முறை என்றெல்லாம் சொல்ல முடியாது. 1957ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சங்கரலிங்கனார் போன்றவர்களின் எளிய கோரிக்கைகள் கூட காங்கிரஸ் அரசால் கவனிக்கப்படவில்லை என்பதும் முக்கியம். காங்கிரஸ் ஆட்சியிலே தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக சங்கரலிங்க நாடார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார். அவர் இறக்கிற போது ஒரு உயிலை எழுதி வைத்தார். நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலை கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தான் ஒப்படைக்க வேண்டும். ஏற்கனவே கனன்ற உணர்வில் எண்ணெயை ஊற்றியதை போன்று 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்தி ஆட்சி மொழியாகும் என்கிற அறிவிப்பு வெளிவந்தது. உடனே எதிர்ப்பு கொழுந்து விட்டு எரிய துவங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த 26ஆம் நாளை துக்க நாளாக திமுக கடைபிடிக்கும், இந்தி திணிப்பை முறியடிப்போம் என்று அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு மாணவர்களும் அனைத்து கல்லூரிகளிலும் ஆய்வு கூட்டங்களை நடத்தி, கருத்து கூட்டங்களை நடத்தி மாணவர்கள் இந்த தடவை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதன்படி ஜனவரி 25ஆம் தேதி கல்லூரி வேலை நாள் என்று மாணவருடைய போராட்டம் அமையும் என்று
அன்றைக்கு தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் அன்றைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஊர்வலங்கள் நடத்தினார்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து. பச்சைப்பன் கல்லூரியிலும் ஒரு மாணவரை இழிவுபடுத்துவதாக ஒரு காவல்துறை சேர்ந்தவர் பேசிவிட்டார். அங்கும் சிறந்தெழுந்தனர். இவ்வாறு மாணவர்கள் பல்வேறு இடங்களில் போராடினர். மதுரையில் காமராசன் காளிமுத்து, தஞ்சாவூர் நடராசன், கோயம்புத்தூரில் இலங்கையரனார், இவ்வாறு ஒவ்வொன்றாக சொல்லலாம். சென்னையில் பே சீனிவாசன், ரவிச்சந்திரன் என்று ஒவ்வொரு ஊர்களிலும் பல்வேறு மாணவர் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியை அடுத்துள்ள கீழப்பழுவூரைச் சேர்ந்தவரான சின்னசாமி 1964ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி அதிகாலையில் தீக்குளித்து உயிரிழந்தார். 64ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி நள்ளிரவிலே கீழப்பழுவூர் சின்னசாமி திருச்சி ரயிலடியில் தன் மேனி நனைய பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு தமிழகத்திலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் நெஞ்சத்திலே அந்த நெருப்பை வைத்தார். தமிழ் வாழ வேண்டும் என்று நான் சாகிறேன் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு சின்னசாமி மறைந்த தினத்தை தான் இன்றும் மொழிப்போர் தியாகிகள் தினமாக நினைவு கூறுகிறோம். மொழிக்காக உயிரை விட்ட சின்னசாமியின் கல்லறையை திருச்சியில் பார்க்க சென்றபோது சிரமத்துடன் பல கழிவுகளை விலக்கிவிட்டே அதை படம் எடுக்க முடிந்தது. இதுதான் இன்றைய யதார்த்தம். அந்த கல்லறைக்கு பக்கத்தில் விராலிமலையில் நஞ்சுண்டு உயிர் நீத்தவரான சண்முகத்தின் கல்லறை. எம்ஜிஆர் ரசிகரான இவர், தமிழினமே என் போன்றோர் உடலை பார்த்தாவது நீ விழித்தெழு என்று கடிதம் எழுதிவிட்டு உயிர் நீத்திருக்கிறார். இன்றும் அவரை வலியோடு நினைவு கூர்கிறது அவருடைய குடும்பம். ஒன்று எனக்கு எழுதியிருந்தேன், இன்னொன்று பேரறிஞர் அண்ணாவுக்கே எழுதினது. எனக்கு எழுத கடிதத்தை உறையூர் போலீஸில் வாங்கிட்டாங்க. அண்ணாவுக்கு எழுதினதை நகல் எடுத்துக்கிட்டு அண்ணாவுக்கே அதை அந்த மண்டலத்து சரவை அனுப்பிட்டேன். ஏன்டா அப்படி செஞ்சேன்னதுக்கு, இதே மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க, நான் இறந்தாவது மறுபடியும் மீண்டும் இது போராட்டம் இதுன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் இந்திக்காக இருந்தேன், தமிழுக்காக இருந்தேங்கிற ஒரு பேர் உண்டாகும் அப்படி சொன்னேன். அடுத்தாப்புல நாங்கள் அங்கேயே இறந்து போயிட்டேன். உயிர் தமிழுக்கு உடல் தீக்கு என்று இந்தியை எதிர்த்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு தன்னையே எரித்துக் கொண்டு மறைந்தார் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சிவலிங்கம். அந்த போராட்டத்தில் தீக்குளித்த மாணவர்கள் அந்த செய்திகளெல்லாம் தமிழீழத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிற காலத்தில் தான் 1965 தொடர்ந்து 5 ஆண்டு காலத்துக்குள் மாணவர்கள் வீறு கொண்ட போராளிகளாக மாறுகிறார்கள். தமிழீழ மாணவர்களுக்கெல்லாம் ஒரு உந்துதலாக அந்த போராட்டம் அமைந்ததை நான் சொல்லியாக வேண்டும். சிவலிங்கத்தின் உடலை பார்த்துவிட்டு மனம் வெதும்பிய 3 குழந்தைகளுக்கு தந்தையான சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த அரங்கநாதன் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று எழுதி வைத்துவிட்டு கோடம்பாக்கம் ரயில்வே திடலில் தீக்குளித்து கரிந்து போனார். அன்று இரவு அவர் கைப்பட எழுதின லெட்டர்லாம் மரத்து மேலே வச்சுட்டு தன் மேலே அந்த பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை சொல்லியிருந்துருக்கிறார் உயிர் போகிறவங்க. அதை நினச்சாதான் இன்னும் கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. எவ்வளோ அந்த இதில் எவ்வளோ பற்று இருந்தா தமிழ் மேலே இது மாதிரி பண்ணியிருப்பார். எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் தமிழ் மக்கள் 2ஆம் தர குடிமக்கள் ஆகிடக்கூடாது என்ற ஒரே நோக்கில் தான், அது தாய்மொழிய தமிழுக்கு ஆபத்து வந்திருக்கணும்னு அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு உண்மையிலே அதை நினைக்கும் போது பெருமையாக தான் இருக்குது. இவரை தொடர்ந்து கீரனூர் முத்து நஞ்சு அருந்தி உயிர் நீத்திருக்கிறார். சத்தியமங்கலம் முத்து தீக்குளித்து இறந்திருக்கிறார். ஆசிரியரான வீரப்பன் ஐயம்பாளையத்தில் தீக்குளித்து உயிர் நீத்திருக்கிறார். பிஇ படித்த மாணவரான கோவை பீளமேடு தண்டபாணி நஞ்சுண்டு தன்னை மாய்த்து கொண்டார். மாயவரத்தில் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த மாணவரான சாரங்கபாணி தீக்குளித்து உயிர் நீத்திருக்கிறார்.
மாணவமணி தியாகி சாரங்கபாணி என்கின்ற இந்த தியாகி 1965ஆம் ஆண்டு நிகழ்ந்த மொழி போராட்டத்தில் கடைசி களச்சாவு இவர்தான் என்று சொல்லலாம். ஜனவரி 26ஆம் தேதி தொடங்கிய இந்த மொழி போராட்டம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி இந்த மயிலாடுதுறையில்தான் மன்னமந்தல் நகர கிராமத்தில்தான் முடிவெய்தியது என்று கருதலாம். மார்ச் 14ஆம் தேதி நடைபெற்ற அந்த போராட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் போராட்டத்தை இப்போதைக்கு ஒத்திவைப்பது, மாணவர்கள் தேர்வுக்கு படிப்பது என்று முடிவெடுக்கிறார்கள். சாரங்கபாணி அவர்கள் இந்த முடிவு தனக்கு உளப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளாத பொழுது பொது முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறார். அந்த சூழ்நிலையில் தன்னை மாய்த்து கொண்டு தன்னுடைய மன உறுதியை வெளிப்படுத்தி இருக்கிறார். மாணவர் போராட்டத்தை கொச்சைப்படுத்திய பக்தவச்சலத்துக்கு மணிமண்டபம் அமைத்து மகிழ்ந்தார்களே தவிர மாணவர்களுக்காகவே உயிர் நீத்த இந்த சாரங்கபாணி போன்றவருடைய ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்தவருடைய உயிருக்கு அவர்கள் மதிப்பளித்தார்களா என்றால் இல்லை என்றுதான் நாங்களெல்லாம் வருத்தத்தோடு சொல்கின்றோம். சென்னையில் தீக்குளித்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அரசை எதிர்த்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலம் சென்றபோது நடந்த தகராறில் போலீசாரால் துப்பாக்கிச் சூடு நடந்து உயிரிழந்தவர் சிவகங்கையைச் சேர்ந்த மாணவரான ராசேந்திரன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சிதம்பரம் வீதியில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கென சீறி எழுந்து வந்த வேளையிலேதான் பாய்ந்து வந்த துப்பாக்கி குண்டு போலீசார் நடத்திய அந்த வேட்டையிலே வந்த அந்த குண்டுதான் சிவகங்கை ராஜேந்திரனுடைய தொண்டை குழியில் பாய்ந்தது. ராஜேந்திரன் மடிந்தான். செய்தி காட்டு தீ என பரவியது. போராட்டம் எரிமலையாக வெடித்தது. இப்போதும் இவர்களை நினைவுபடுத்திய நினைவிடங்களும் சிலைகளும் சில பெயர் சூட்டல்களுமே மிஞ்சி இருக்கின்றன. தமிழகத்தில் அனல் அடித்ததைப் போல பரவிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இளைய துடிதுடிப்பான ரத்தம் புகுந்ததைப் போல எழுச்சியுடன் களம் இறங்கினார்கள் தமிழக மாணவர்கள். வகுப்புகளை புறக்கணித்து வீதிக்கு வந்தார்கள். அந்த மாணவர் தலைவர்கள் கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி பிப்ரவரி 6ஆம் நாள் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலத்தை பார்த்து மாணவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தை முறிந்து விட்ட காரணத்தினால் போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு முழுவதிலும் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் 8ஆம் தேதி உண்ணா நோன்பு இருந்தார்கள். 9ஆம் தேதி அஞ்சலகங்கள் முன் மறியல் செய்தார்கள். 10ஆம் தேதி மறியல் செய்தார்கள். 11ஆம் தேதி புகைவண்டி நிலையங்கள் முன் மறியல் செய்யப்பட்டது. 12ஆம் தேதி பொது கடையெடுப்பு நடத்தப்பட்டது. இந்தி எழுத்துக்களை அழித்தார்கள். அரசியல் சட்ட நகலை எரித்தார்கள். இந்தியை அரக்கியாக சித்தரித்து கொடும்பாவி கொளுத்தினார்கள். மத்திய அரசு அலுவலகங்களை தாக்கினார்கள். ரயிலை மறித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 65 ஜனவரி 25ஆம் தேதி அன்று எல்லா கல்லூரியிலும் கருப்பு கொடி ஏற்றுவது என்று முடிவெடுத்து பெரிய போராட்டத்தை நாங்கள் செய்தோம். அந்த போராட்டத்தின் விளைவாக போலீஸ் அன்றைக்கு பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தார். மாணவர்களை கண்ட இடத்தை சுடுமாறும் பஸ்கள் எல்லாம் வழிமறிக்கப்பட்டது. கல்லூரியெல்லாம் மூடப்பட்டது. பல இடங்களிலே மாணவர்கள் பெரிய அளவிலே கலவரத்தில் ஈடுபட்டார்கள். அஞ்சல் தணிக்கை முறை இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் வராதபோது தமிழகத்திற்கு வந்தது. அஞ்சல் நிலையங்களிலே காவல்துறையை சேர்ந்தவர்களே அந்த கடிதங்களை பிரித்து படித்து கொண்டிருந்தார்கள். அதனால் சொந்த விஷயங்களை கூட எழுதுவதற்கு குடும்பங்கள் தயங்கின. இந்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அதற்கு முன்னாலே அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் முதலாக மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வு விருதுநகர் தொகுதியிலே பெருந்தலைவர் காமராசரை தோற்கடித்த மாணவர் தலைவர் பே. சீனிவாசன், சென்னை தியாகராயர் கல்லூரியிலே பயின்று கொண்டிருந்த நாவலவன் என தமிழகத்திலே 10 மாணவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டோம். அதிலே சட்டத்தை எரித்த கவிஞர் காமராசன், காளிமுத்து அவர்களோடு நானும் ஆக ஒரே கல்லூரியிலிருந்து 3 மாணவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டோம்.
போராட்டத்தை கட்டுப்படுத்த கடைசியில் இராணுவத்தை வரவழைத்தது அப்போதைய பக்தவச்சலம் தலைமையிலான காங்கிரஸ் அரசு. சென்னையை தவிர்த்து மதுரை, தஞ்சை, திருச்சி, பொள்ளாச்சி, சேலம், திருப்பூர் என்று பல பகுதிகளிலும் போராட்டம் பரவியது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைதானார்கள். பலர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார்கள். அப்போதைய அரசு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை மறைத்தாலும் காவல்துறையின் கணக்குப்படி 1965ஆம் ஆண்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300க்கும் மேல். 1965 ஜனவரி 26 வருகிறது. இது குடியரசு நாள் அல்ல, குடிகெடுக்கும் நாள். நம்மை நிரந்தரமாக அடிமைகளாக அறிவிக்கின்ற நாள். இது நம் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக அன்றைக்கு கருங்கொடிகளை உயர்த்துவோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்திருந்த காலகட்டத்தில் ஜனவரி 25ஆம் தேதி தமிழக வரலாறு அதுவரை சந்தித்திராத விதத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்திய எதிர்த்து போர்க்களம் கண்டனர். அறவழி போராட்டம் தான். இதே சென்னை மாநகரிலே நேப்பியர் பூங்காவில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், மாணவிகள் இந்திக்கு பாடை கட்டுவோம், செந்தமிழ் நாட்டில் இந்திக்கு இடமில்லை, ஒளியட்டும் இந்தி என்ற முழக்கம் எழுப்பிக் கொண்டவர்களாக வந்தபோதுதான் குதிரைகள் மீது ஆரோகணித்து வந்த காவல்துறையினர் கண்மண் தெரியாமல் தாக்கத் தொடங்கினார்கள். இவ்வளவு உயிர் பலிகள், போராட்டங்கள், சேதங்களுக்கு பிறகு நேருவின் வாக்குறுதி மீண்டும் குடியரசுத் தலைவரால் நினைவூட்டப்பட்டு போராட்டம் தணிந்தது. சாகாமலே உயிர் அற்றவர்களாகி விட்டவர்களும் உண்டு, செத்து உயிரோட்டம் தந்தவர்களும் உண்டு என்று அறிஞர் அண்ணா அன்று சொன்னபடி இவர்கள் இறந்தும் மொழி காக்க உயிரோட்டம் தந்திருக்கிறார்கள். மக்களின் மொழி குறித்த உணர்வு நிலையை சற்றும் பொருட்படுத்தாத பிடிவாதத்துடன் காங்கிரஸ் செயல்பட்டதால் 1967ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தது. அண்ணா முதல்வரானார். சென்னை மாகாணம் தமிழ்நாடாக பெயர் மாற்றம் பெற்றது. இந்தி திணிப்பை தமிழக சட்டமன்றம் ஏற்க மறுக்கிறது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினார் அண்ணா. 1984ஆம் ஆண்டில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது இந்தி நவோதயா பள்ளிகள் மூலமாக நுழைந்தது. இந்தி வாரம் கொண்டாடப்பட்டது. இந்தியை பரப்ப கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது. சென்னை தொலைக்காட்சியில் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கான நேரம் குறைக்கப்பட்டு இந்தி நிகழ்ச்சிகளுக்கான நேரம் அதிகரிக்கப்பட்டது. மத்தியிலே அமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் என்னை அங்கே இருக்கிற அரசு அலுவலர்கள் உங்களுடைய கையெழுத்து இந்தியிலே போட வேண்டும் என்று கேட்டார்கள். நான் போட முடியாது என்று மறுத்தேன். அந்த அடிப்படையில் இன்று வரை தமிழ்தான் கையெழுத்து போடுவேன். இதை எதிர்த்து இந்தி எதிர்ப்பு மாநாடுகள் நடந்தன. இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டம் மறுபடியும் நடந்தது. தொலைக்காட்சி பெட்டிகளை உடைக்கும் போராட்டங்களும் நடந்தன. இந்தி படங்களை திரையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. 1987ஆம் வருடம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மாமேதை டாக்டர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியல் சட்டத்தை, இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசியல் சட்டத்தை இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டதென்றால் 3/2 பங்கு பெரும்பான்மையோடு அதை நிறைவேற்ற வேண்டும். இந்த மசோதா சட்டமாக்கப்படுவதற்கு அரசியல் சட்ட திருத்த மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டது. நான் 2 திருத்த மசோதாக்கள் கொடுத்தேன். ஒன்று, இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசியல் சட்டத்தை இந்த நாடாளுமன்றம் நிராகரிக்க வேண்டும். இன்னொன்று, அரசியல் சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்து அதுதான் இந்த மன்றம் ஏற்க வேண்டும். மசோதாவே ஓட்டெடுப்புக்கு வரும். ஏற்றுக்கொண்டு எல்லாம் பச்சை பல்பாக எரியுதுங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும் சிவப்பாக எரியுது. அது என்னுடைய எண்ணுக்கு. தமிழகத்திலே இருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிலும் அடியேன் ஒருவன் மட்டும்தான் இந்தியிலே மொழிபெயர்க்கப்பட்ட அரசியல் சட்டத்தை ஏற்கக்கூடாது ஓட்டு பதிவு செய்திருக்கிறேன். 1987இல் நடந்த போராட்டத்தில்
தீக்குளித்து இறந்த கோவை பாலசுப்பிரமணியம் துவங்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 17. தமிழ் ஒரு வழிபாட்டு மொழியாக, ஒரு அலுவலக மொழியாக, பயிற்று மொழியாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கோரிக்கை. இந்த அடிப்படை கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் கடந்த 45 ஆண்டுகளாக இல்லை என்பது தமிழர்களாகிய நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செய்தி. இது தொடர்பாக பல நூறுக்கணக்கான தமிழ் இயக்கங்கள் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து வைத்தாலும் கூட ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் மொழிக் கொள்கை என்று சொல்கின்ற பொழுது மும்மொழிக் கொள்கையா அல்லது இருமொழிக் கொள்கையா என்ற அளவிலே அவர்கள் நின்று விடுகிறார்கள். இவ்வளவுக்கு பிறகும் தமிழகத்தில் தமிழ் உரிய இடத்தை பெற முடியவில்லை. துவக்க பள்ளிகளில் கூட தமிழை பயிற்று மொழியாக்க முடியவில்லை. தமிழை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை உண்டாக்கினோம். தமிழ் பயிற்று மொழியாக வேண்டும். அது பாடமொழியாக கூட இல்லாமல் போய்விட்டது. பால்வாய் குழந்தைகள் கூட தமிழை அறியாமல் போய்விட்டார்கள். அவர்கள் பல்கலைக்கழக இறுதி வரையிலும் தமிழ் பயில வேண்டும். அதற்கு அடிப்படையாக வேண்டியது தொடக்க கல்வியில் குறைந்தது 5 வகுப்பு வரையிலும் தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். மற்ற இடங்களில் பாடமொழியாக இருக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை தொடங்கினோம். தமிழகத்தில் நீதிமன்றங்களில் தமிழில் வாதாடக்கூட தயங்கி நிற்க வேண்டியிருக்கிறது. தமிழை புறந்தள்ளி ஆங்கிலம் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விளைவுகளுக்காகவா அன்றைக்கு இதே மண்ணில் மொழியை காக்க போராட்டம் நடந்தது? இதற்காகவா அத்தனை உயிர்கள் பறிபோயின? அவர்களுடைய உணர்வுகளுக்கு காலத்தின் சுழற்சியில் நாம் கொடுத்திருக்கிற மதிப்பு என்ன? மாணவர்களுக்கு ஆதரவாக மக்களும் களமிறங்கி போராடிய போது ஏறத்தாழ தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். இளைஞர்கள் தீக்குளித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார். மாணவர்கள் எதற்காக இவ்வளவு போராடினார்கள், இவ்வளவு தியாகம் செய்தார்கள்? அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஈழத்திலே பொறியியல் கல்வி, மருத்துவ கல்வி எல்லாமே தமிழில் நடைபெறுகின்றன. உலகம் முழுவதும் இருக்கிற கலைச்சொற்களை அவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அதை ஆங்கிலத்திலே கொடுக்கிற அளவுக்கு வருகிற போது ஆங்கிலத்திலே கொடுக்கிறார்கள். பிறகு அதை தனித்தமிழிலே பயன்படுத்துவது என்ற நிலைக்கு அடுத்த கட்டமாக நகர்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அதற்கான முயற்சியே மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கு பதிலாக வெளியே வணிக கல்வி நிலையங்கள் வந்து கொண்டே இருந்தன, முழுக்க முழுக்க ஆங்கிலத்தை முதன்மையாக வைத்து. போராட்டம் நடந்த மண்ணில் தமிழை முதன்மைப்படுத்த முடியவில்லை. தமிழ் வழி படித்தவர்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை. பிற மொழியினர் தன் மொழியில் பேசுவதையே தம் கடமையாக இயல்பாக கொண்டுள்ளார்கள். அந்த நமக்கும் வர வேண்டும். தமிழ்நாட்டின் தலைமை பதவிகளில் தமிழறிந்த தமிழர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டாயமாக கொண்டு வேண்டும். 2, தமிழ்நாட்டில் அனைத்து நிலை கல்வியும் தமிழ் வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். இந்த 2 வந்தால் இயல்பாகவே தமிழ் மக்கள் பேசும் மொழியாக மாறும். அந்த நிலைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் துறையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் கூட, மாணவர்கள் கூட ஒப்பம் என்று வருகின்ற பொழுது ஆங்கிலத்தில் தான் போடுவார்கள். அந்த பழக்கமானது இன்று வரை நடப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒப்பத்தை கூட நாம் தாய்மொழியில் போட முடியாத ஒரு அவலநிலை தான் இன்றைக்கு நாட்டிலே நிலவுகிறது. இந்த போக்கை இருக்கின்ற பொழுது நாம் தாய்மொழியிலே படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, தாய்மொழியானது பயிற்று மொழியாக ஆக வேண்டும், தாய்மொழி அலுவலக மொழியாக ஆக வேண்டும், தாய்மொழி வழிபாட்டு மொழியாக ஆக வேண்டும். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி தமிழாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கல்வி மொழி தமிழாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய தொடர்பு மொழி தமிழாக மட்டுமே இருக்க வேண்டும். மத்தியில் பல கூட்டணி அரசுகளில் தமிழக இயக்கங்கள் தொடர்ந்து பங்கேற்றும் மத்தியில் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழை கொண்டு வர முடியவில்லை. 1885ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியில் கல்வி திட்ட குழு தலைவராக இருந்தவரான மெக்காலே சொன்னபடி இரத்தத்தாலும் நிறத்தாலும் இந்தியர்களாகவும் அறிவு, ஒழுக்கம், ரசனையில் ஆங்கிலேயர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஆங்கிலேய கனவை இங்கு மறைமுகமாக அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம். பயிற்று மொழி தமிழ், பாடமொழியாக மட்டும் ஆங்கிலம் என்று தமிழக சட்டமன்றத்தில் 23/1/1968 அண்ணா முதல்வராக இருந்து சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறோமா?
இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் தன்னுடைய தாய்மொழியை முன்னிலைப்படுத்தி போராட்டம் நடத்திய வரலாறே கிடையாது. இருந்தாலும் மொழியுணர்வில் எழுச்சி குறைந்துவிடவில்லை என்பதற்கான அடையாளங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்தி எதிர்ப்பு மறவர்களுக்கு, இந்தி எதிர்ப்பு மறவர்களுக்கு, தமிழ் காப்பு மறவர்களுக்கு, தமிழ் காப்பு மறவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி உணர்வை நெஞ்சில் ஏந்தி துடிப்புடன் உயிர் நீத்த உயிர்களுக்கான உண்மையான உணர்வுடன் தமிழர்களாகிய நாமும் வாழ்வோம். நம் இன அடையாளமான தமிழையும் வாழ வைப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மணமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர்.